நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு அப்படிதாங்க ஆயிப்போச்சு. உங்க சொந்த கிரவுண்ட்ல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. சொந்த கிரவுண்ட்ல தோத்துட்டு இருக்கிறீங்க. சிஎஸ்கே தோத்துச்சு, அது ஒன்றும் சரியில்லை. நீங்க இப்ப நீங்க என்னன்னா மழை வந்துச்சு, மழை வந்து ஃபுல்லா வந்திருந்தா கூட ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து பிளே ஆஃப் போறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. மழை பாதியில் நின்று போச்சு. 14 ஓவர் கொடுத்தாங்க. 14 ஓவரில் உங்களோட கெட்ட நேரம் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ் வின் பண்ணி அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பவுலிங் போறேன்ட்டாரு. நீங்கள் பேட்டிங் பண்ணீங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க. ஒரு 50 ரன்ல ஆல் அவுட் ஆக வேண்டிய டிம் டேவிட் வந்து அப்படி இப்படின்னு ஆடி அவர் ஒரு 26 பால்ல ஒரு 50 அடிச்சு அவர் 5 4 2 6 அடிச்சு மேட்சை வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோரான 95 வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இந்த 95க்குள்ள பஞ்சாப் வந்து ஆல் அவுட் ஆயிருமா கேகேஆர் மாதிரி அப்படின்லாம் யோசிச்சாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வதேரா வந்து லாஸ்ட்டாக வந்து வதேரா வந்து நல்லா விளையாண்டு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி வந்து சொந்த மண்ணில் தொடர் தோல்வி. ஆர்சிபி வந்து அவ்வளோதான் அப்படின்னு இன்னைக்கு வந்து கழுவி 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 ஊத்திட்டு இருக்காங்க. ஆர்சிபியோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டவுன்ஃபாலில் தான் இருக்கும். இந்த டவுன்ஃபாலில் இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டீம் மீட்டிங்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பேசி அவங்க மைண்டை வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கலாக ரெடி பண்ணணும். ஏன்னா அடுத்த மேட்சே பஞ்சாப் கூட ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, பகல் மேட்ச்சு. அதனால வந்து உடனே மேட்ச்சு பஞ்சாப் கூட அங்கே பஞ்சாப்ல நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி லோவாக இருக்க ஆர்சிபியும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க பஞ்சாப்பும் மறுபடியும் மோத போகிறாங்க. இதில் என்ன விளைவு நடக்க போகுது? கோவத்திலிருந்து ஆர்சிபி மீளுமா இல்லை மறுபடியும் போட்டு அமுக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்ப்போம். இது மோசமான தோல்வியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மோசமான தோல்வி. அதுக்கு ஆர்சிபி பொறுப்பெடுத்து ஆகணும்.